பாமக பொருளாளர் யார்? ராமதாஸ் அன்புமணி அடுத்தடுத்து வெளியிட்ட அறிவிப்பு. திலகபாமா பாமக பொருளாளர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமக உட்கட்சி மோதலில் அடுத்து என்ன நடக்கும் என்று கேள்விகள் எழுந்திருக்கும் சூழலில் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து அன்புமணி ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள மகாராஜா திருமண மண்டபத்தில் இந்த சந்திப்பு வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுவிக்கப்பட்ட 23 மாவட்ட செயலாளர்களில் 22 மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்துள்ளனர். இந்த கூட்டத்தில் பாமக பொருளாளர் திலகபாமா பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில் திலகபாமா பாமக பொருளாளர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். திலகபாமாவுக்கு பதிலாக திருப்பூர் சையத் மன்சூர் பாமக பொருளாளராக நியமிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பாமக கட்சி நிதியை வங்கியிலிருந்து திலகபாமா கையெழுத்து போட்டால்தான் எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. எனவே முன்கூட்டியே சுதாரித்துக் கொண்டு ராமதாஸ் அவரை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அதேவேளையில் பாமகவில் பொருளாளராக திலகபாமாவை நீடிப்பார் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திலகபாமா அப்பொறுப்பில் தொடர்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.